எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சத்யபிரபா. நான் ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராக இருக்கேன். இன்னைக்கு நான் ஹர்ஷமித்ரா கேன்சர் இன்ஸ்டியூட்ல ஹேர் டொனேட் பண்ணியிருக்கேன் இங்கே உள்ள கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக. ஆக்சுவலாக நான் என்னோட லைஃப் டைம்ல இது வரைக்கும் 37 தடவை ரத்த தானம் பண்ணியிருக்கேன், நேற்றோட சேர்த்து. இன்னைக்கு இந்த ஒரு தானம் அப்படிங்கிறது இந்த 37 தடவை நான் பண்ணதை விட ரொம்ப பெருசாக நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, பெண்களுக்கு அழகுன்னா முடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை சுற்றி என்னோட சொசைட்டியில் எங்கள் டீச்சர் சர்க்கிளில் நிறைய பேர் கேன்சரில் பாதிக்கப்பட்டு அவங்க இந்த ஹேர் லாஸ் அப்ப எவ்வளவு மென்டலா அஃபெக்ட் ஆனாங்கிறத நான் பார்த்திருக்கேன். அதனால அவங்களோட வழியில நம்ம ஒரு பங்கு எடுத்துக்கணும். அதே நேரத்துல கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். இது வளர்ந்துரும், பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்க மனசளவுல பாதிக்கப்படும் போது அதுல இருந்து அவங்களை மீட்டு கொண்டு வரது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். என்னோட சர்க்கிள்ல நான் பார்த்திருக்கேன். அதனால இது நமக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ரொம்ப லாங் ஹேர் இருக்கிற நீங்க எல்லாமும் அழகா இங்க டொனேட் பண்ணலாம். இங்க உள்ளவங்களுக்கு நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணலாம். என்னென்ன விதங்கள்ல எல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ நம்மளால இந்த சொசைட்டிக்கு, நம்ம வாழக்கூடிய நம்ம கூட இருக்கிற இந்த மனிதர்களுக்கு நம்ம செய்யறது. நிறைய விலங்குகளுக்கு இப்ப நம்ம செய்யறோம். ஒரு நாய் ரோட்ல பார்த்தா பிஸ்கட் போடுங்கன்னு வாட்ஸ்அப்ல ஒரு SMS வந்த உடனே இன்னைக்கு எல்லார் கையிலையும் பிஸ்கட்டோட காலையில வாக்கிங் போறோம். நம்ம கூட இருக்க நம்ம சக மனிதர்களுக்கு இன்னைக்கு நம்மளுடைய காலநிலை சூழ்நிலை காரணமா நிறைய மாற்றத்தால வரக்கூடிய இந்த கேன்சர்ல இருந்து அவங்களை மீட்டு கொண்டு வரதுக்கு நம்மளால என்னெல்லாம் முடியுமோ அதை கட்டாயமா நம்ம செய்யணும். சோ இது என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள். என்னால முடிஞ்சது உங்களாலையும் கட்டாயமா முடியும், செய்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.